நான் உங்க கூட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். அதை கேட்டா நீங்க... எனக்கு தெரியும் மாப்ள. நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா விஷாக்கா எந்த இடத்துலயும் கிடைக்கல. உங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன பண்றதுன்னே புரியல. பூஜைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. என்னது? இப்போ ராதிகாவுக்கு விஷாகாவோட ட்ரெஸ்ஸ போட்டு வீட்டுக்கு கூட்டு போங்க. நீங்க என்ன சொல்றீங்க பாட்டிமா? என்னால இதை நினைக்க கூட முடியல. எனக்கு மனைவியா இல்லாதவளை நான் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? எனக்கு அவளுக்கு கல்யாணமே ஆகலையே. ஆனா இதை தவிர இப்போதைக்கு வேற வழியே தெரியலையே மாப்பிள்ள. உண்மை தெரிய வந்ததுன்னா அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. பூஜைக்குன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. சின்ன மருமக எங்கன்னு கேட்குறாங்க. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா... தெரியக்கூடாது. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பெரிய விபரீதம் ஆயிடும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு வழி சொன்னேன். ஆனா பாட்டிமா, இதுக்கு மேல எதுவுமே பேசாம ராதிகாவை வீட்டுக்கு கூட்டு போங்க. அதுக்குள்ள விஷாகா அப்பாவை விட்டு விஷாகாவை தேட சொல்லுவோம். யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுக்குள்ள விஷாகா வீட்டுக்கு வந்துருவா. ராதிகா இந்த விஷயத்துக்கு தயாரா இருக்காங்களா? இதுக்கு ராதிகா தயாரா இல்லையாங்கிறது என்ன பெரிய விஷயம்? ராதிகா என்ன மாட்டேன்னு சொல்ல போற? நாம எது சொன்னாலும் உடனே மறுக்காம செய்யறவாக. இல்ல பாட்டிமா, இந்த விஷயத்துக்கு ராதிகாவோட சம்பந்தம் ரொம்ப அவசியம். மாப்பிள்ள, அம்மா, ராதிகா சம்மதம் அவசியம் தேவை. அதெல்லாம் தேவையில்லைப்பா. எதுக்கு இப்ப அதெல்லாம்? நான் தான் சொல்றேன்ல. ராதிகா எங்க இருக்காங்க? அங்க. நீங்க இதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒரு விஷயம், உண்மையிலே இந்த விஷயத்துல உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா தாராளமா முடியாதுன்னு சொல்லிடலாம். ஒரு மனைவியா கல்யாணம் ஆகாத ஒருத்தரோட மனைவிங்கிற முறையில போகிறது ரொம்ப கஷ்டமானது. இப்ப நான் என் நிலைமையை சமாளிக்க எனக்கு உதவ முடியுமா? எனக்கு உங்க பதில் தேவை.
உங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் யோசிச்சு தான் பார்க்கணும். நாங்க எல்லாரும் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அதை சமாளிக்க முதல்ல நான் என்ன நானே தயார்படுத்திக்கணும். மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்லப்பா. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் அக்னியை சாட்சியை வச்சுதானே விஷாக்காவோட பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். நீங்க எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே போனது உங்களோட பொண்ணு இல்ல, என்னோட மனைவி. அதனால இப்ப உங்களை விட எனக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கு. நீங்க எனக்காக இவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். நான் வரேன். நான் விஷாக்காவோட இடத்துல உங்க கூட உங்க வீட்டுக்கு வர சம்மதிக்கிறேன். நீங்க இந்த முடிவை அவசரப்பட்டு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே என்னால இந்த முடிவை ஏத்துக்க முடியல. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். நான் நிஜமாவே உங்க கூட வர சம்மதிக்கிறேன். நீங்க என் மேல பரிதாபப்பட்டு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. அது மட்டும் இல்ல, எது நடந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு மனசால நான் ஏற்கனவே தயாராயிட்டேன். எனக்கு எந்த கஷ்டமான நிலைமை வந்தாலும் அது என் மனைவியால தானே வருது. பரவாயில்ல. விஷாக்கா உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ இந்த வீட்டு பொண்ணு, என்னோட தங்கச்சி. தங்கச்சி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அக்காவை நான் என் கடமையை செய்யணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு. விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை கண்ணீரோட செய்யறது எனக்கு தப்புன்னு தோணுது. என் அழுகைக்கு நான் தான் காரணம். என் குடும்பத்துக்காக அழறேன். என்ன நம்புங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். நான் செய்யற எல்லாத்தையும் என்னோட கடமையை நினைச்சுதான் செய்யறேன். அதுக்கப்புறமும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க மாப்பிள்ள? ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. இந்த முடிவு 2 குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. நான் சொல்றதை நம்புங்க. ராதிகா விஷாகா இடத்துக்கு வர்றதுனால ஒரு ஆபத்தும் வராது. அப்ப நீங்க ராதிகாவை பூஜைக்கான உடைகளை போட்டு தயார் செய்யுங்க. சரி, நான் ஏற்கனவே அந்த உடையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதனாலதான் அந்த கடவுள் அந்த உடையெல்லாம் இங்கே வச்சிருக்காரு. நீங்களும் அப்படியே தயாராயிடுங்க மாப்பிள்ள. சேஷு, சேஷு, நீ முதல்ல போய் விஷாகாவை தேடுற வேலை பேர் போ. சீக்கிரம் போ. ஒருவேளை ராதிகா அங்க போறதுக்குள்ள விஷாகா கிடைச்சிட்டா நல்லது தானே. போ, சீக்கிரம் போய் தேடு போ. தேவகி, நீங்க வா. வா மாப்பிள்ள, நீங்க போய் ரெடியாங்க. வா வா, சீக்கிரம் வா. என்ன நீ ஏன் இங்கே நிக்கிற? சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்து தயாராகணும்ல. வா, சீக்கிரம் வா. வா
வைஷாலி, நீ தைரியமா இரு. பூஜை சமயத்துல கடவுள் இப்படிதான் சோதனை எல்லாம் ஏற்படுத்துவாரு. நாம எவ்வளவு தூரம் தாங்குறோன்னு கடவுள் சோதனை பண்ணுவாரு. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. ஒருவேளை சுசி சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம தேவா பயந்துகிட்டு அவளை. வைஷாலி, என்னோட தேவா அந்த மாதிரி பொறுப்பு இல்லாதவன் கிடையாது. அவன் எந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும் அதை முடிக்காம விட மாட்டான். ஒரு நிமிஷம் பாட்டிமா, ஒருவேளை தேவா வராரோ இல்ல அவர் வரலையோ, இங்க வெயிட் பண்றாங்கல்ல. எனக்கு என்னமோ சித்தப்பா சொன்னது சரியான வழின்னு தோணுது. இத நீ மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனமா? இந்த குடும்பமே என்னையும் என் பிள்ளையும் பத்தி தப்பால நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரம் தாயா இருக்கு. சின்ன மருமகளும் தேவா தம்பியும் இன்னும் வர காணமே. வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்கங்கறாங்கல்ல. வந்துருவாங்க, ஆனா அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்றதுக்கு உத்தரவாதம் இல்ல. நீங்க போங்க, போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைங்க. போங்க போங்க. சரி சித்திமா, இந்த உலகத்துல யார் ஒருத்தன் பொறுப்புல இருந்து நழுகணும்னு நினைக்கிறானோ அவனுக்காக நாம ஏன் வீணா காத்துக்கிட்டு இருக்கணும்? அர்ஜுன், சொல்லுங்கப்பா. இங்க வா. நீயும் தீபிகாவும் போய் பூஜைக்கு தயாராகுங்க. இன்னும் என்னப்பா வேணும்? நான் காலையிலே ரெடி ஆயிட்டேனே. நான் அதுக்காக சொல்லல தீபிகா. நீ இப்ப உடனே இங்க இருந்து போய் நம்ம பாரம்பரிய வழக்கப்படி தயாராயிட்டு வா. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு சித்திமா. எவ்வளவு நல்ல விஷயம் இது. காரணமே இல்லாம நின்னு போறதுக்கு நாம விடலாமா? நாம அர்ஜுனையும் தீபிகாவையும் பூஜையில உட்கார வைப்போம். அண்ணன் இப்போ உயிரோடு இருந்தா கூட இந்த முடிவை தான் எடுத்திருப்பாருன்னு நான் நம்புங்க. போ அர்ஜுன். இல்லப்பா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க மௌனமா இருந்தா சம்மதம் தானே அர்த்தம். கூட்டு போ. ஏண்டி நிக்கிற? ட்ரெஸ்ஸை மாத்து.
என்ன தேவகி, இன்னுமா இவ தயாராகல? இன்னும் கொலுசு கூட போடல பார். நான் போடுறேன் அவளுக்கு. அம்மா, காலை கொடுமா. பாவம், அந்த விஷாகா விட்டு புகுந்த வீட்டுக்காரங்க கஷ்டப்படக்கூடாது. எவ்வளவு கௌரவமான குடும்பம் அது. தேவகி, நீயே நிக்கிற, மத்த வேலையை பாரு. நீ கால வை, மேல வை. என்ன எதுக்கு இப்ப கண் கலங்குற? பிரதீப், என் வாழ்க்கையில மட்டும் சரியான நேரத்துக்கு எதுவுமே நடக்காது. இப்ப பாரு, ட்ரெயின் கூட லேட் ஆகுது. ட்ரெயின் லேட் இல்ல கியூட்டீஸ், நீ ஸ்டார் ஆகிற டைம் தான் லேட் ஆகிட்டு இருக்கு. யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். அதான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேனே, அது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு நான் மண்டபத்துல இருந்து ஓடி வந்தேனே, திரும்பி போகாம இருந்திருந்தா என் படமே ரிலீஸ் ஆயிருக்கும். ஆப்பாடா, இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கணுமோ. எனக்கும் என் கனவுக்கும் இடையில இந்த ட்ரெயின் வில்லனா வந்துடுச்சு பாத்தியா? நல்ல வேளை ட்ரெயின் டிக்கெட் தான் நீ முன்னாடியே வாங்கிட்டியே. நம்பிக்கையோட இரு, இதுக்கு மேல உன் கனவை கலைக்க யாராலையும் முடியாது. நம்பிக்கையா? யார் மேல? ஏன் மேலதான், பிரதீப் மேலதான். இது வரைக்கும் உன் மேல வச்ச நம்பிக்கை போறாதா? இது வரைக்கும் அப்படி என்னதான் பண்ணிருக்க? நானா யோசிச்சு இப்ப வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். இல்லன்னா அந்த வீட்ல கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு கோவில்ல பூஜை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை போயிடும் போல இருந்தது. நல்ல வேளை அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இனிமே நம்ம யாருக்கும் கட்டுப்பட வேணாம், ஃப்ரீ பேர்டா பறக்கலாம். எங்க? மும்பை. அங்கதான் நம்ம போனோம். மும்பை. என் கனவு அங்கதான் இருக்கு. என் பிலிம் இண்டஸ்ட்ரி அங்கதான் இருக்கு. மும்பை என்ன கூப்பிடுது பிரதீப். என் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ன உடனே கூப்பிடுது. எனக்கு எப்பவுமே எல்லாத்துலயும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. ராதிகாவை இது வரைக்கும் பார்க்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் இன்னைக்கு முதல் முறையா ராதிகாவை நேர்ல பார்க்க போறேன். எனக்கு சக்தி கொடுக்கண்ணா. இப்ப நான் போட்டிருக்கிறது வெறும் வேஷம்தான். இதுல நான் முழுசா ஈடுபடக்கூடாது கண்ணா. விஷாக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க அப்பாவுக்கு உதவி பண்ணு. நடக்க போற இந்த பூஜையில அந்த குடும்பத்தோட சின்ன மருமகளை நான் கலந்துக்க போறேன். ஏ ராதிகா, கொஞ்சம் இரு. முறை அதுதான். இதை பாருங்க மாப்பிள்ள, இப்ப நீங்க இவ்வளவு பூஜைக்கு அழிச்சிட்டு போகலாம். ஆனா பாட்டிமா, இதை பாருங்க மாப்பிள்ள, இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரங்க வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஐயா, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு.
பரவாயில்ல, அர்ஜுன் தான் பொண்டாட்டி தீபிகாவோட தயாராகிட்டு இருக்கான், வந்துடுவான். அவங்கள வச்சு நீங்க பூஜை ஆரம்பிச்சிடுங்க. தயார் பண்ணுங்க. சரி போங்க, நீங்க போய் எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க, போங்க. இப்போ ஒரு நல்ல ப்ராவர்ப் ஞாபகம் வருது சித்தப்பா. என்ன? ஆனா சரியா ஞாபகம் வரல. சம்திங் லைக் பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரின்னு. அப்படியா? நான்